வார்த்தை இறைவனில் வாழுகின்ற எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு முதல் ஆண்டு முதல் வாசகம் 1 அரசர் அலகு 19 அருள் வாக்கு 9 11 முதல் 13 முடிய. இஸ்ரேல் மக்களுக்கு மெய்யங்கடவுளை உணர்த்திய இறைவாக்கினர் எலியா கடவுளை சந்திக்கும் பகுதி இன்றைய வாசகம். பெரிய இறைவாக்கினர் நம் பெருமானின் போதனையில் எடுத்து காட்டப்பெறும் இறைவாக்கினருள் ஒருவர் எலியா. அவர் தம் மகிமையை தாபோர் மலையில் அவரை சந்தித்தவர். இவர் எழுதா சொற்களாக இவர் தம் இறைவாக்குகள் இருப்பினும் மோசேக்கு அடுத்தபடியில் மிகப்பெரிய இறைவாக்கினராக புகழப்படுபவர் இவர். கடவுளை மறுத்துவிட்டு சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு இஸ்ரேல் மக்களையும் அரசனையும் மனம் திருப்ப அரும்பாடுபட்டவர் இவர். பஞ்சம் வருவித்தும் வானிலிருந்து நெருப்பை இறக்கியும் அருண் செயல் புரிந்தவர் இவர். இப்பெரியார் கடவுளை காண்கிறார். வானிலிருந்து நெருப்பு இறங்க செய்ததால் மெய்யங்கடவுளை உணர்ந்த இஸ்ரேல் மக்கள் சிலைகளின் குருக்களை கொன்றுவிட்டனர். அதனால் பெருஞ்சீற்றம் கொண்ட அரசி ஜெசபெல் இவரை தொலைக்க தேடுகிறாள். உயிர் தப்பும் பொருட்டு ஓடி ஒழுகின்றார் இறைவாக்கினர். கடவுள் சந்திப்பு. அஞ்சி அஞ்சி வாழ்வதிலும் சாவதை மேல் என்று சாவதற்காக கடவுளை மன்றாடுகிறார் எலியா. கடவுள் அவரை தேற்றிட ஒரேபு மலை என்னும் சீனாய் மலை என்று அழைக்கப்படுகின்ற மோசேக்கு கடவுள் காட்சி தந்த மலைக்கு சென்று மோசேயின் குகையில் தங்குகிறார். குகைக்கு வெளியே வந்து நிற்கும் இறைவாக்கினரின் முன்பு பெருங்காற்றும் நிலநடுக்கமும் நெருப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றுகின்றன. இவை மோசே காலத்தில் மக்களுக்கு கடவுளின் மகிமையை உணர்த்தின. ஆனால் இப்போது எலியா இவற்றில் கடவுளை காணவில்லை. பின்னர் தென்றலின் சலசலப்பிலே மென்குரலிலே கடவுளின் பிரசன்னத்தை உணர்கிறார். செய்வதை மிகுந்த ஆரவாரத்துடன் ஆடம்பரமாக தடபுடலாக செய்யும் இறைவாக்கினருக்கு கடவுள் மென்காற்றில் விளை சுகமாக தோன்றுகிறார். இயற்கையிலே சாந்தமுள்ள மோசேக்கு கடவுள் மின்னலிலும் இடிமுழக்கத்திலும் தோன்றுகிறார். தன்னை மறுக்கும் மனிதனுக்கு கடவுள் பிரசன்னமாகிறார். அற்புதங்களையும் அருங்குறைகளையும் கண்டாலன்றி விசுவசிக்காதவர் என்று யூதர்களை நம் பெருமான் கடிந்து கொண்டார். நாமும் அப்படித்தானே? நமது வாழ்வில் சாதாரண நிகழ்ச்சிகளில் நமக்கு தம்மை கடவுள் வெளிப்படுத்துவதை உணர்கிறோமா? நாம் உலகம் முடியும் மட்டும் நம்மோடு இருப்பதாக வாக்களித்தாரே அவர் எப்பொழுதும் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவதை கண்டு கொள்ளும் மனம் வாய்ப்பது பெரிது. கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினை என்பது நமது வேண்டுதலாக அமையட்டும். 2ஆம் வாசகம் ரோமையர் மடல் அலகு 9 அருள் வாக்கு 1 முதல் 5 முடிய. இஸ்ரேல் இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அதன் மீது கடவுள் தமது பாசத்தையும் வரங்களையும் பொழிந்தருளினார். அவற்றை எண்ணி பரவசமடைந்த புனித பவுலடி கடவுளை வாழ்த்துகிறார். அவ்வாழ்த்து இன்றைய வாசகமாக நமக்கு அமைகிறது. கடவுளின் வரங்கள். சிந்திப்பு அரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முக்தி கொடுப்பன என்று கடவுளின் வரங்கள் தேவாரத்தில் பாராட்ட பெறும். கடவுள் எண்ணறிய வரங்கள் பலவற்றை இஸ்ரேல் மீது பொழிந்தார். அவற்றுள் முதன்மையானவை சிலவற்றை பவுலடியார் நிரல்படுத்துகின்றார். 1.
இஸ்ராயேல் கடவுளின் மகனாய் விளங்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டன. 2. அதன் விளைவாக கடவுளின் பிரசன்னம் அவனிடம் மாட்சியுடன் குடிகொண்டது. 3. பற்பல உடன்படிக்கைகளை கடவுள் அவனுடன் செய்து கொண்டார். 4. திருச்சட்டம் அவனுக்கு அருளப்பட்டது. 5. ஆலய வழிபாட்டில் மெய்யங்கடவுளை பூசிக்கும் வரம் பெற்றான். 6. மீட்பின் உண்மை பற்றி வாக்குறுதிகள் பெற்றான். இவ்வரங்கள் பழைய ஏற்பாட்டின் சுருக்கம் எனலாம். இதன் மூலம் கிறிஸ்துவை மீட்பராக பெறுவதே பழைய ஏற்பாட்டின் நோக்கம் என்று உணர்கின்றோம். நாம் பெறுகின்ற வரங்கள் இம்மை நலன்களும் மறுமை இன்பமும் மீட்பு பெறுவதில் தான் முழுமை பெறும். கிறிஸ்து மேலானவர். புனித பவுலடியார் நம் பெருமானை எண்ணி பரவசம் அடைந்து பக்தி பாடல்கள் பாடி உருகுபவர். ஆவி துணையை என் ஆரமுதே, என் வடிவை பாவித்து உள் நையேன் இப்பாவியேன் திருவருட்பா என்று வள்ளலார் கூறுவது இறைவனை எண்ணுவதெல்லாம் அவனை புகழ்ந்து கொண்டாடும் பொருட்டே என புலப்படுத்தும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் 2:6-11, கொலோசியருக்கு படித்த திருமறையிலும் 1:15-20 விரிவான புகழ் மாலைகளை பவுல் சூட்டுகிறார். மற்ற மடல்களில் ஆங்கங்கே சுருக்கமாக புகழ்கீதங்கள் இடம்பெறுகின்றன. அவற்றுள் ஒன்றினை இந்த வாசகத்தில் காண்கிறோம். கிறிஸ்துவ எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றுக்கும் போற்றுதற்குரியவர் என்பது புகழ் மலர். இப்புகழ் மலரை 3 வகையாக பிரித்து பொருள் கூறுவர். 1. கிறிஸ்து எல்லாருக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்கு உரியவர். இது நம் பெருமானின் தெய்வீகத்தை உணர்த்தும். ஆனால் பவுல் கையாளுகின்ற நடை இதுவன்று என்பர். 2. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர், கடவுள் என்றென்றும் போற்ற பெறுக. இது பவுலடியாரின் கருத்தோட்டத்திற்கு முற்றும் பொருத்தமானது. குறிப்பாக கொலோசியருக்கு அவர் எழுதிய திருமடலின் பின்னணியில் விளங்குவது இது. 3. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், இவர் என்றென்றும் போற்ற பெறுக. கிறிஸ்து தம்மிலே எத்தகையவர் என்பதை, அவர் நமக்காக யாது செய்தார் என்பதை பவுலடியார் வலியுறுத்துவது வழக்கம் என்பர். நாம் நம் பெருமானிடம் கொள்ளும் பேரன்பு இயல்பாக அவரை போற்றி புகழ்வதில் வெளிப்படுகின்றதா? கடவுளின் அருள் செயல்களை மனத்தில் இருத்தி சிந்திப்பவரின் நாவில் இயல்பாக புகழ்கிழம் எழும். இறை உணர்வு ஆழமாக புகழ்கீதம் நம்மிடம் இருந்து தோன்றும். இவ்வாறு இறைவனை புகழாதவர், போற்றாதவர் அவரை அதிகமாக எண்ணுவதில்லை, மதிப்பதுமில்லை என்று பொருள். 3ஆம் வாசகம் நற்செய்தி மத்தேயு 14 அருள் வாக்கு 22-33 முடிய. கடல் கொந்தளிப்பில் மறுநு தவிக்கும் தொண்டர்களை தேற்றி அவர்களது நம்பிக்கையை நம் பெருமான் கருணையிடம் வளர்க்கும் நிகழ்ச்சி இன்றைய வாசகம். பின்னணி: மார்க்கு, மத்தேயு ஆகிய இருவருடைய நற்செய்தியிலும் யோவானிலும் உண்டு காணப்படும் இந்த நிகழ்ச்சியை மத்தேயு விரிவாக அமைத்துள்ளார். இது நம் பெருமான் உயிர்த்தெழுந்த பின் நடந்ததா, முன் நடந்ததா என்பது பற்றி ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன. இது உண்மை நிகழ்ச்சியா அல்லது சில பேருண்மைகள் உணர்த்துகின்ற நம்பிக்கை கண்ணோட்டமா என்பது பற்றியும் அறிஞர்கள் ஆராய்ந்து உள்ளனர். இவை பற்றி கருத்து வேறுபாடுகள் உள்ளன. உண்மை நிகழ்ச்சி என்றும் நம்பிக்கையாளரின் தேவையை முன்னிட்ட சிந்தனை பின்னணியில் எழுதப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது. நான் தான் அஞ்சாதீர். நடுக்கடலில் அலைகள் கடுமையாக படகை தாக்குகின்றன. அந்நேரத்தில் நம் பெருமான் சீடரை நோக்கி தண்ணீர் மீது நடந்து வருகின்றார். அவர்கள் அஞ்சுகிறார்கள். அஞ்சல் என்று அப்பனே அருள் செய்யாயே என்று நம் நாட்டவர் அடிக்கடி வேண்டி உள்ளனர்.
நம்பெருமான் சீடரை நோக்கி அஞ்சாதீர்கள் என்று சொல்லி திடப்படுத்துகிறார். நம் பெருமானின் இசைவு பெற்று பேதுரு தண்ணீர் நடக்க தொடங்குகிறார். அஞ்சி மூழ்கத் தொடங்குகிறார். ஆண்டவரை காப்பாற்றும் என்று அலறல் கேட்டு தூக்கி விடுகிறார் நம் பெருமான். முதலில் பூதமோ என்ற சீடர்கள் எல்லாரும் அஞ்சுகின்றனர். அடுத்து நீரில் மூழ்கி விடுவேனோ என்று பேதுரு அஞ்சுகிறார். இருமுறையும் தமது ஆற்றலை புலப்படுத்தி அபயம் அளிக்கிறார் நம் பெருமான். திரு அவையில் நம்பிக்கையாளரின் கூட்டத்திற்கு மொத்தமாகவும் கிறிஸ்துவனுக்கு தடைப்பட்ட முறையிலும் வாழ்க்கை சிக்கல்கள் தோன்றுகின்றன. நம்பிக்கை தளர்ச்சி காண்கிறது. தோன்றா துணையாக நம்பெருமான் அருகிலிருந்து உதவுகிறார். நம்பிக்கை பயணத்தில் ஏற்படும் பற்பல தளர்ச்சிகளை நீக்கி வளர்ச்சி அடைய வேண்டிய தேவையுடையோர் கிறிஸ்தவர். நம் பெருமானை ஏற்றுக்கொள்வதும் அவரை நோக்கி குரல் கொடுப்பதும் தவிர்க்க முடியாதவை. வானவர் இடையர்களுக்கு நற்செய்தி அறிவித்த போதும் லூக்கா 2. நமது ஆண்டவர் காற்றை கடைந்து கொண்ட வேளையிலும் மார்க் 4 அஞ்சற்க என்ற ஆறுதல் மொழியை கேட்கின்றோம். ஆண்டவர் அருகில் இருக்கையில் எதற்கு நாம் அஞ்ச வேண்டும் என்ற ஞானம் எமக்கு தேவை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். திருப்பாடல் 23. தனிப்பெரும் கருணை. நான் தான் அஞ்சாது என்று நம் பெருமான் நவின்றதும், நீரைத்தான் என்றால் நானும் தண்ணீர் மேல் நடக்க வேண்டும் என்கிறார் பேதுரு. ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது சிறு பிள்ளைத்தனமான ஆசை. அதற்கும் சரி என்று இணங்குகிறார் இறை இயேசு. என் உள்ளத்தை நான் மயங்கந்தோறும் அன்னை என பரிந்து அருளி அப்போதைக்கு அப்போது அப்பன் என தெரிவித்து அறிவுறுத்தி நின்றாய் திருவருட்பா என்பது எவ்வளவு பொருத்தம். நற்செய்தி நெடுகிலும் நம்பெருமான் தம் சீடர்களிடம் தாயினும் சால பரிந்து ஊட்டும் தெய்வமாய் விளங்குவதை காண்கிறோம். இப்படித்தான் நம்மிடமும் உறவு கொண்டாட விரும்பும் நேயர் அவர். நாம் அவரது அன்பினை சுவைத்து உணர்ந்திருக்கின்றோமா? ஆண்டவரே எவ்வளவு இனியவர், ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற அழைப்புக்கு செவிமடுத்து இருக்கிறோமா? ஆண்டவரே, நீர்த்தம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக இத்திருப்பலின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வார்த்தை இறைவனில் வாழும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 19ஆம் வாரம் திங்கள் முதல் வாசகம். இணைச்சட்டம் அலகு 10 அருள் வாக்கு 12 முதல் 22 முறைய. இன்றைய வாசகம் துணை ஆகமம் என்று பொருள்படும் இணைச்சட்டத்திலிருந்து அமைந்துள்ளது. கடவுளுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்பிக்கை உள்ளவர்களாய் இஸ்ராயேல் மக்கள் வாழ வேண்டும் என்று தூண்டுவது இந்த வாசகம். கடவுள் யார்? எத்தகையவர்? அவர் இஸ்ராயலுக்கு என்ன செய்துள்ளார்? இஸ்ராயேல் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏன் என்பதை தெளிவாக கூறுகிறது இன்றைய வாசகம். இணைச்சட்டம் கடவுளின் திருச்சட்டங்களை மதித்து வாழத் தூண்டும் வகையில் எழுதப்பட்ட நூல். அதில் பல மறையுரைகள் உள்ளன. அவை 1. திருச்சட்டத்தை எடுத்துரைப்பது. 2. அச்சட்டத்தை அருளிய கடவுள் எத்தகையவர், எவ்வளவு நல்லவர் என்று கூறுவது. 3. திருச்சட்டத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி வலியுறுத்துவது என்ற அமைப்பை கொண்டவை. இன்றைய வாசகத்திலும் அதே அமைப்பை காண்கிறோம். திருச்சட்டம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னிடம் எதை கேட்கிறார்? கடவுளிடம் பயபக்தி வேண்டும். அதாவது அவரது மேன்மையை உணர்ந்து மரியாதை கலந்த அன்பு பாராட்ட வேண்டும். அதன் பயனாக
அவரது வழியில் நடக்க வேண்டும். அடுத்து, கடவுளிடம் அன்பு பூண்டு வாழ்கிற மக்கள் அயலாரையும் அன்புடன் நடத்த வேண்டும். குறிப்பாக அனாதை பிள்ளைகள், கைம்பெண்கள், அகதிகள் ஆகியோருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். சுருங்க சொல்லின் கடவுளை நேசி, அயலானை நேசி என்பதே திருச்சட்டம். இஸ்ராயலின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட இந்த வாசகம் எவ்வளவு அருமையாக உள்ளது! எப்படி நேசிக்க வேண்டும்? கடவுளை முழுமையாக நேசிக்க வேண்டும். முழு இதயத்துடனும் ஆன்மாவுடனும் நேசிக்க வேண்டும். தெய்வ பயத்துடனும் பிறரை நேசிக்க வேண்டும். இதற்கு தடையாக அமைவது மிதமிஞ்சிய ஆசை. ஆசைப்பட பட ஆய்வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆனந்தயாமே என்கிறது திருமந்திரம். ஆசையை கட்டுப்படுத்தி வரையறுக்குள் வைத்திருப்பது சமய வாழ்விற்கு இன்றியமையாதது. கடவுளை நேசிப்பதனாலும் சரி, மனிதனை நேசிப்பதனாலும் சரி, அந்நேசம் மனமார்ந்த நேசமாக இருக்க வேண்டும். அரை குறையாகவோ வெளிப்பார்வைக்கு மட்டுமே போலியாகவோ இருத்தல் ஆகாது. முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதை ஆனந்தம் என்று உணர வேண்டும். ஏன் நேசிக்க வேண்டும்? கடவுள் இஸ்ராயலை நேசித்தார். நேசத்தின் விளைவாக தேர்ந்து கொண்டார். அவருடன் தம்மை ஒன்றித்து கொண்டார். விடுதலை அளித்தார். அகதிகளாய் இருந்த இஸ்ராயலை ஆதரித்து அற்புதங்கள் செய்தார். இஸ்ராயல் மக்கள் பலுகி பெருகவும் அவருடைய வாழ்வை வளமாகவும் அமைத்த கடவுள் தம்மிலேயே மாட்சியும் மகத்துவமும் உள்ளவர். அண்டம் கடந்து உயர்ந்து ஓங்கும் பெருமையன் திருமந்திரம். வையத்திலும் வானத்திலும் உள்ள யாவையும் அவருடைய வல்லமைக்கு நிகரில்லை. தாழ்ந்தவரிடம் ஆழ்ந்த இரக்கம் காட்டுவர், நடுநிலையாளர், நெறி பெறாதவர். எனவே இஸ்ராயலின் வாழ்க்கைக்கு முன்மாதிரி இந்த கடவுள்தான். கடவுளை போல் இரு என்கிறது இனச்சட்டம். ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொள்ளும் கடவுளைப் போல அகதியாய் இருந்த உன்னிடம் இரக்கம் காட்டிய கடவுளைப் போல் இரு. வானகத்தில் உள்ள உங்கள் தந்தை நீதிமானாக இருப்பது போல் நீங்களும் நீதிமானாக இருங்கள் என்று நம் ஆண்டவர் உரைத்ததையும் ஒப்பு நோக்கலாம். ஏழையிற்கு எல்லாம் இறங்கும் பிள்ளையாம் கடவுள் போல் வாழ்வதே இஸ்ராயலுக்கு ஏற்றம் தருவதாகும். உலகம் சீராக அமையவும் இதுவே வழி. எனவே உனக்கு நன்மை பயக்கும் பொருட்டு கடவுளுடைய கட்டளையை பணிந்து வாழுங்கள் என்கிறது இணைச்சட்டம். ஆருயிர்க்கு அமுதை போல் உள்ள கடவுளைப் போல் வாழ்வதில்தான் நமக்கு இன்பம், நன்மை, பெருமை உண்டு. 2ஆம் வாசகம் மத்தேயு 17 இறை வாக்கியங்கள் 22 முதல் 27 முடிய. இன்றைய நற்செய்தியில் 2 பகுதிகள் உள்ளன. நம் பெருமான் நமது பாடுகளை 2ஆம் முறையாக அறிவிப்பது ஒன்று, வரி செலுத்துவது மற்றொன்று. இரண்டுமே அவர் அகமும் புறமும் மனிதனாக விளங்கினார் என்பதை உணர்த்துவன. பாடுகள். மிக சுருக்கமாக தம்முடைய பாடுகளை நம் பெருமான் எடுத்துரைக்கிறார். அன்றாடம் சாதாரணமாக நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகளை சொல்வது போல் இம்முன்னறிவிப்பு அமைகிறது. மரணம், உயிர்ப்பு இரண்டுமே இதில் இடம்பெறுகின்றன. எதிராளிகளை வெறுமனே மனிதர் என்றே குறிப்பிடுகிறார். வருத்தம் ஊட்டுகிற ஒரே சொல் கொல்லப்படுவார் என்பதே. அதையும் விட ஒரு கொடிய சொல்லும் உண்டு, கையளிக்கப்படுவார் என்பது. இதனை திருத்தூதர் புரிந்து கொள்ளவில்லை என்பார் மார்க்கு. நம் பெருமானின் பாடுகள் நமக்கு சாதாரணமாகிவிட்டன. உலகில் பல வகையான மாந்தர் படும் துயரம், வேதனை, கண்ணீர் எல்லாம் கூடவே பழகி போய்விட்டன. இவற்றின் கொடுமையை உணரத்தக்க கண்ணோட்டத்தை இழந்தவர்களாகவே நம்மில் பெரும்பான்மையோர் வாழ்கிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன் திருவருட்பா என்று
வருந்தும் மென்மையுளத்தை இழந்து விட்டோமே. உலகின் கொடுமைகளில் எல்லாம் நமக்கும் பங்கு உண்டு என்பதை எண்ணி தெரியேன் பாலகனாய் தீமைகள் பல செய்துவிட்டேன் என்று வருத்தம் வருந்தும் உள்ளம் வாய்க்காதா? வரி செலுத்துகிறார். நம் பெருமான் சட்டங்களையும் கடைபிடித்தார். சட்டங்களை அழிக்க வரவில்லை. ஆனால் கண்மூடித்தனமான மனிதனின் மாண்பினை இழக்க செய்யும் சட்டங்களை அவர் வன்மையாக எதிர்ப்பதையும் காண்கிறோம். ரோமையர் ரோமை குடிமக்களிடம் வரி வசூலிக்கவில்லை. அடிமைப்படுத்தப்பட்டவர், வெளிநாட்டவர் ஆகியோரிடமே வரி வசூலித்தனர். கோயில் வரி என்ற ஒன்றை ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டினான். யூதர்கள் கிறிஸ்துவ நெறியை பின்பற்றிய பின்னரும் தொடர்ந்து வரி செலுத்தினர். இதையெல்லாம் கடமை என்பதனால் அன்று, பிறருக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்பதற்காகவே செய்தனர். ஊருடன் ஒத்து வாழ் என்பதும், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கட்டும் கல்லார் அறிவில்லாதவர் குறள் 140 என்பதும் இது போன்றது. தமது உரிமைகளை பற்றிய பேசும் பலர் பிறரது உரிமைகளை மீறுவதை அன்றாடம் காண்கிறோம். பிறருக்கு இடரல் விளைவிக்கும் செயல்களை துணிந்து செய்வதும் கண்கூடு. ஒருவன் ஒரு கல் வரும்படி கட்டாயப்படுத்தினால் இருக்கல் செல்வதே கிறிஸ்துவ நெறி. மேலாடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையையும் தந்து விடுதல் அந்நெறி. நமது கண்ணோட்டம் என்ன? பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம் பெருமான் சாதாரண மனிதனைப் போல வாழ்ந்தார். கடமைகள் உரிமைகள் என்று இரண்டும் இருக்க, கடமைகளை மறந்துவிட்டு உரிமைகளையே நிலைநாட்டுதல் கண்ணும் கருத்துமாக இருப்போரை நாம் என்னென்பது? சமூகத்தில் பெரியோர் என தங்களை காட்டிக்கொள்ள விரும்பும் பலர் எதற்கெடுத்தாலும் சலுகைகளை நாடுவதில்லையா? அன்றாட வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் எல்லா விதமான விதிகளையும் கண்மூடித்தனமாக மீறி தங்களுக்கும் பிறருக்கும் தீமை விளைவிப்போர் எங்கனம் மணிந்து காணப்படுகின்றனர். இதனால் நம் நாட்டில் சுத்தம், சுகாதாரம் முதலிய அரசியல் தலைமை வரை அத்தனையும் கோணலாக்கி கிடப்பதை காண்கிறோம். அதற்கெல்லாம் அடிப்படை எல்லோரும் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் காற்றில் பறக்க விடுவதுதானே. இறை இயேசுவின் வாழ்க்கை முறையிலிருந்து நம் வாழ்வு எத்துணை மாறானது. மணுமகன் மனிதரிடம் கையளிக்கப்பட போகிறார். அவர்கள் அவரை கொல்வார்கள். ஆண்டவர் இயேசு நிறைவன் தந்து நம்மை காப்பாராக. ஆமென். வார்த்தை இறைவனில் நாளும் வாழுகின்ற எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 19ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் இணைச்சட்டம் அலகு 31 அருள்வாக்கு 1 முதல் 8 முடிய. இடைச்சட்டத்தின் பின் இணைப்புகளாக கருதப்படும் பகுதியிலிருந்து அமைந்துள்ளது இன்றைய வாசகம். மோசே இறுதி அறிவுரையாக கூறும் சொற்கள் இவை. மோசேயினுடைய 7 சொற்பொழிவுகளில் ஒன்று இது என்பர். பழுத்த பழம் மோசே. இன்று எனக்கு 120 என்கிறார் மோசே. நீண்ட வாழ்க்கை, பொருளாதார வசதி, மக்கள் செல்வம் ஆகியவை எல்லாம் கடவுளின் ஆசிரை குறிப்பதாக இஸ்ராயல் மக்கள் எண்ணினர். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுத்துயர் ஆயின் எல்லாம் நிலந்தான் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் என்று நம் நாட்டவர் நம்பினர். நம் நாட்டில் 100 ஆண்டு காலம் வாழ்வது நிறைவாழ்வாகும். எகிப்தின் ஞானியர் 110 ஆண்டுகள் வாழ்ந்தால் அதனை நிறைவாழ்வு என கொண்டனர்.
மோசே அதையெல்லாம் மிஞ்சியவராய் தன்னிகர் இல்லாதவராய் வாழ்ந்தார் என்பதை குறிக்க அவர் 120 ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்று குறிக்கின்றது இணைச்சட்டம். ஒரு தலைமுறை என்பது 40 ஆண்டு காலம். மோசே 3 தலைமுறைகள் வாழ்ந்தார். அவற்றுள் 40 ஆண்டுகள் கடவுளுக்கு மிக வேண்டியவராய், தம்பிரான் தோழராய், இஸ்ராயலின் தலைவராய், வழிகாட்டியாக வாழ்ந்த பெருமைக்கு உரியவர் மோசே. நமக்கு என உள்ளன எல்லாம் கடவுள் அளித்தவைதான். நமக்கு என உள்ளன எல்லாம் கடவுள் அளித்தவைதான். அன்பினால் தந்தவைத்தாம். பெற்றது கண்டு பிழையை சுருக்கி அன்பினை பெருக்கும் நல்லடியார்களாய் நாம் வாழ்வது நாம் கடவுளுக்கு செலுத்தும் நன்றி கடன். ஆறுதல் மொழிகள். நம் தாயோ தந்தையோ மரண தருவாயில் சொல்லும் சொற்களை பெரிதாய் பேணும் பண்பு நமக்கு உண்டு. நமக்கு ஆதரவாக, துணையாக, வழிகாட்டியாக இருப்பவர்கள் நம்மை விட்டு பிரியுங்கள். சொல்லுக்கும் பெருமதிப்பு தருவது நம் மரபு. அதுபோன்றே மோசே தமது இறுதி காலத்தில் தரும் அறிவுரைகள் மிகுந்த மதிப்புக்கு உரியவை. அவருடைய சொற்கள் ஆறுதல் தருபவை, தெம்பூட்டுபவை, ஞானம் நிறைந்தவை. நிறைமொழி மாந்த தம் ஆணையிற்கிழந்த மறைமொழி தானே மந்திரம் என்ற மூதுரைக்கு ஏற்ப மந்திரம் போன்ற சொற்களால் ஆறுதல் சொல்கின்றார் மோசே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன்பாக நடந்து போவார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை நடத்துபவர். அவர் உன்னை விட்டு நீங்க போவதுமில்லை, உன்னை கைவிடப் போவதுமில்லை என்கிறார். ஆதலின் இஸ்ராயேல் துணிவு கொள்ளலாம், மனத்திடமாய் வாழலாம். அவருடைய ஆறுதலும் தெம்பும் கடவுள் அருகில் இருப்பதனாலும் கடவுளே சக்தியாக இருப்பதனாலும் உண்டாகிறவை. திருவருட்சாதனங்கள் வழியாக கடவுள் நம் உள்ளங்களை தம் இல்லமாக்கிக் கொள்கிறார். நாம் அஞ்சுவதில் அர்த்தம் என்ன இருக்கிறது? நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி, நெஞ்சில் கவலை தினமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. பாரதியார். தைரியமாயிருங்கள், உள்ளம் கலங்க வேண்டாம் என்பது தானே நமது ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு சொல்லும் ஆறுதல் மொழி. யோசுவா புதிய தலைவர். கடவுள் இஸ்ராயேல் மக்களுடன் இருந்தாலும் காண்டற்கு அறியவன், கருத்தில் தீண்டற்கும் சாதற்கும் சேயனாய் தோன்றிடு. தெய்வமாகத்தானே இருக்கிறார். ஆதலின் கண்ணால் காணத்தக்க தலைவனாக யோசுவாவை ஆண்டவரின் அருளால் நியமிக்கிறார். யோசுவாவின் தலையாய பணி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு மக்களை அழைத்து சென்று முறையாக அதனை பங்கிட்டு அளித்தலாகும். இந்த பணியை செம்மையாய் ஆற்ற கடவுளின் ஆவி யோசுவாவிடம் தங்கியிருக்கும். நாம் இருப்பதும் வாழ்வதும் இயங்குவதும் எல்லாம் கடவுளால் தான் என்று நமக்கும் வேதம் உணர்த்துகிறது. இதனை நம் அன்றாட வாழ்வு பிரதிபலிக்கிறதா? 2ஆம் வாசகம் மத்தேயு அலகு 18 அருள் வாக்குகள் 1 முதல் 5, 10 முதல் 14 முடிய. புதிய வானம் புதிய பூமியை படைக்க வந்தார் இயேசு. அதற்காக அவர் தீட்டுகின்ற திட்டங்கள் உலகத் திட்டங்களுக்கு மாறுபட்டவை. செல்வந்தன், அறிஞன், செல்வாக்குடையவன் என்போரையே நாம் பெரியவர் என்று அழைப்போம். இயேசுவின் மதிப்பீடு மாறானது என்பதை இன்றைய நற்செய்தி நம்பிக்கிறது. குழந்தையின் பெருமை. பல முறை குழந்தையின் பெருமையை பாடியுள்ளார் இயேசு. ஏழைகள், அழுவோர், சாதுக்கள், அமைதியுள்ளம் கொண்டோர், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோர், கொத்தடிமைகள் ஆகியோரின் சின்னமாக விளங்குவதே குழந்தை. ஆம், அது எதையும் தனித்து செய்ய முடியாது. பிறந்த நாள் முதல் பல மாதங்கள் பிறரின் உதவியை நாடியே நிற்கிறது. குழல் இனிது, யாழ் இனிது என்பத்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குறள் 661 என்று மழலை இன்பம் பற்றி பேசலாம். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஓர் ஆள். ஆண்டவரின் அரிய படைப்பு என்பதை ஏற்றுக்கொள்பவர் எத்தனை பேர்? குழந்தைக்குரிய மரியாதையை அளிப்பவர் எத்தனை பேர்? எனவே தான் குழந்தை
புகழ் பாடுகிறார் இயேசு. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். எனவே இக்குழந்தையைப் போல் தன்னை தாழ்த்தி கொள்பவன் எவனும் அவனை விண்ணரசில் பெரியவன். நாம் கள்ளம் கவலற்ற வெள்ளை உள்ளம் கொண்ட குழந்தைகளாக மாற வேண்டும். ஆனால் சிறு பிள்ளைத்தனம் கூடாது. ஒன்றும் அறியா குழந்தை தன்னை பற்றி பெருமையாக எண்ணுவதுமில்லை, பேசுவதுமில்லை. செல்வம், கல்வி, புகழ், அழகு, குலம், பிறப்பு, பதவி என்கிற பாகுபாடு அதற்கு இல்லை. பலரின் தயவை நாடி அது வாழ்கிறது. இம்மனநிலையே விண்ணரசை பெற நிபந்தனை. ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் படைத்த அற்புதமான மலர். மாசற்ற உள்ளங்களில் இயேசு கொலுவீற்றிருக்கின்றார். ஒவ்வொருவரும் இறைவனது கோயில் என்பதை குழந்தைகளுக்கு முற்றும் பொருந்தும். குழந்தைகள் ஆதரவற்றோர், நலிவற்றோர், புறக்கணிக்கப்பட்டோர், பசியால் துடிப்போர், ஆடையின்றி அரை நிர்வாணத்தில் திரிவோர் ஆகியோரின் எதிரொலிகள். ஏனெனில் இவர்களில் சிறப்பான வகையில் இறைவன் இருக்கிறார். இவர்கள் பக்கமே இறைவன் என்றும் இருக்கிறார். திக்கற்றவன் கூவி அழைக்க இறைவன் அவனுக்கு செவி சாய்க்கிறார் என்கிறது திருப்பாடல். ஒரு குழந்தையை நாம் ஏற்கும் பொழுது இறைவன் அன்பு செய்யும் எளியோரை ஏற்கின்றோம். தன்னை பற்றி பெருமை பாராட்டுவன் இறைவனால் இகழப்படுவான். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். லூக்கா 1:48. குழந்தை போல் ஆதரவற்றவர்களை நாம் அரவணைக்கின்றோமா? தவறிய ஆடு மாடு மேய்த்து வாழ்க்கை நடத்திய இஸ்ராயேல் இனம் இறைவனை ஆயனாக உருவகித்து மகிழ்ந்தது. இஸ்ராயேல் இனம் அவரது மந்தை அவ்வப்போது அனுப்பிய தம் ஊழியரின் வழியாக அவற்றை அவர் கண்காணித்து வந்தார். அனுப்பப்பட்ட ஊழியர்களில் பலர் சுயநலக்காரர்கள், மந்தையை பற்றி கவலைப்படாதவர்கள். நீங்கள் நலிந்தவற்றை திட்டப்படுத்துவதில்லை, பிணியுற்றவற்றை குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்படவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை என்கிறார் ஆண்டவர். எசேக்கியேல் 34:4-5. புதிய ஏற்பாட்டு ஊழியனாகிய இறைமகன் ஆடுகளாகிய நமக்காக எதையும் செய்பவர். நாம் வழி தவறி சென்ற பொழுது நம்மை பின்தொடர்ந்து தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்த்தவர். இறைவனை மறுத்து எதிர்த்து வாழ்ந்த பாவியை எவ்வளவு பரிவுடன் தேடுகிறார். அவர் திரும்பி வந்தவுடன் வரவேற்கிறார் என்பதையே இந்த ஓமை விளக்குகிறது. நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். இதற்காக திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வார்த்தை இறைவனில் வாழ்கின்ற எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 19ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் இணைச்சட்டம் அலகு 34 அருள்வாக்கு 1 முதல் 12 முடிய. மோசே இஸ்ராயேலின் தனிப்பெரும் தலைவர், யாவையின் தன் நேரில்லா தூதர், திருச்சட்டத்தை தந்து வழிநடத்திய இணையற்ற இறைவாக்கினர். இத்தகைய சீரும் சிறப்பும் வாய்ந்த மோசேயின் மரணமும் அவருக்கு அடுத்த யோசுவா தலைமை பொறுப்பு ஏற்பதும் இன்றைய வாசகம். தடையும் விடையும். இஸ்ராயேலின் வரலாற்றில் தலையாய நிகழ்ச்சி அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியேறியது. அந்த விடுதலைக்கு தலைமை தாங்கி வெற்றியுடன் வழிநடத்தி வந்தவர் மோசே. ஆனால் அவர் வாக்கு பெற்ற நாட்டிற்குள் நுழையவில்லை. அவரது கல்லறையும் எங்கு உள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. இவை இரண்டையும் இஸ்ராயேல் பெரும் குறையாகவே எண்ணினர். ஆதலின் இவற்றிற்கு சமாதானம் கூற வேண்டிய தேவை எழுந்தது. என்ன சமாதானம் சொன்னார்கள்? மோசே நேபா மலை உச்சியில் இருந்த வண்ணம் வாக்கு பெற்ற நாட்டை கண்குளிர கண்டார். மணுமகனை ஆபிரகாம் காட்சியில் கண்டு கழிப்பேறுவை எய்தியது போல. யோசுவா 8:56.
மோசே இஸ்ராயலின் சீதன நாட்டை, பாலும் தேனும் பொங்கி வழியும் நாட்டை கண்ணார கண்டார். அதில் நிறைவு பெற்றார் என்பது ஒன்று. அவர் மரித்த பின் அவரை கடவுளே அடக்கம் செய்தார் என்பது மற்றொன்று. இவ்வாறு சமாதானப்படுத்திய பின் மோசே இறுதி வரையில் கடவுளுக்கு மிக உகந்தவராக விளங்கினார் என்பதையும் இன்றைய வாசகம் உணர்த்துகிறது. நிறைவாழ்வு என்பது எகிப்தியர்கள் கருதிய 110 வயதையும் கடந்து அதற்கு மேலும் 10 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். நிறைவாழ்வு என எகிப்தியர் கருதிய 110 வயதையும் கடந்த அதற்கு மேலும் 10 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அவருடைய உடல் முதிர்ந்த வயதிலும் சிறந்து விளங்கியது என்றும் கூறுவது அவர் இறையாசி நிறைய பெற்றவர் என்பதை வலியுறுத்தவே. மோசே இறந்தபோது அவரது கண் மங்கினதுமில்லை, பற்கள் உதிர்ந்ததுமில்லை. தன்னிகரில்லா தலைவன். இஸ்ராயல் வரலாற்றின் மைய நிகழ்ச்சியின் மெய்யன் தலைவர் மோசே. சிதறிருந்த மக்களை திருக்கூட்டமாக சேர்த்து சிறந்தவர். சிதறிருந்த மக்களை திருக்கூட்டமாக சேர்த்து சிறந்தவர். புன்னெறி சென்றோரை சின்னெறி அறிவித்து சீராட்டியவர். இறைவனுடன் நெருங்கி இணங்கி வாழ்ந்தவர். நம் பெருமான் பல்வகையிலும் மேற்கோள் காட்ட நின்றவர். தாபோர் மலையில் நம் பெருமானுக்கு காட்சியில் தோன்றியவர். அவருக்கு முன் அடையாளமாக திகழ்ந்தவர். பின்னைய இறைவாக்கினருக்கு எல்லாம் முன்னோடியான தன் நேரில்லா முன்னவர். ஆதலின் ஆண்டவரை முகமுமாய் கண்டறிந்த மோசேக்கு நிகரான வேறொரு இறைவாக்கினர் இஸ்ராயல் இடையே அவருக்கு பின் தோன்றியதே இல்லை என்ற புகழுக்கு இலக்கானவர். இவர் செயற்கரிய செய்த பெரியார், நிறைமொழி மாந்தர், குணம் என்னும் குன்றேறி நின்றவர், எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகிய அந்தனர். மோசே பல்வேறு சவால்களை சந்தித்தவர். மக்களின் முறைகேடான வாழ்வை கண்ட இறைவனின் கோபத்தை தாங்கியவர் மோசே. மக்களின் பலவீனத்தை கண்டு மனம் கசிந்து அவர்களுக்காக பரிந்து பேசியவரும் இவரே. அவரது விசுவாசத்திலும் சில வேளைகளில் சோர்வு ஏற்பட்டது. மக்களின் முணுமுணுவுக்கும் ஆளாகி இருக்கிறார். எனினும் என்றும் இறைவனது திருவிடத்தை தேடினார். அவரது சொற்படியை நடந்தார். எத்தகைய எதிர்ப்புக்கிடையிலும் சாந்த மூர்த்தியாகவே விளங்கினார். இவரது பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் இன்னல்கள் பலவற்றை சந்திக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக உள்ளார் மோசே. பாவம், சாவு ஆகிய பல்வேறு தலைகளினின்று இயேசுவால் நாம் மீட்பு பெறுவோம் என்பதன் முன் அடையாளமே மோசே இஸ்ராயல் இனத்தை எகிப்தினின்று மீட்டதாகும். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பணியில் ஏற்படும் இடர்பாடுகளை வீரத்துடனும் பொறுமையுடனும் சந்திக்கின்றேனாம். நற்செய்தி மத்தேயு அலகு 18 அருள் வாக்கு 18 முதல் 20 முடிய. சபையோ தங்கள் உறுப்பினர்களை எவ்வாறு திருத்துவது என்பது பற்றியும் சபையோரின் ஆற்றல் பற்றியும் அமைவது இன்றைய நற்செய்தி. திருத்துவது இனிது. பிறருடைய பிழைகளை திருத்துவது மனிதனுக்கு மிகவும் இன்பமானது. திருந்தாதவனை தண்டிப்பதும் மனித இயல்புக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தன்னை போல பிறரையும் நேசிப்பது இதில் மிகவும் கடினமாகி விடுகிறது. குற்றம் செய்தவனை தனியே சந்தித்து தவற்றை எடுத்துச் சொல்வது முதற்படி. அவனை திருத்துவது குறியே அன்றி அவமதிப்பது அன்று. அவனது தவறு பிறருக்கு தெரியாமல் இருக்கும் வண்ணம் இத்தனி சந்திப்பு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி மேற்சென்று இடித்த பொருட்டு. குறள் 784 என்கிறார் திருவள்ளுவரும். அதில் தோல்வி கண்டால் இன்னொருவருடன் சென்று திருத்த முயல்வது 2ஆம் படி. இருவரின் சொல்வாக்கினாலோ திருந்த வாய்ப்பு உண்டு. இது தோல்வி கண்டால் திரு அவையாம் அனைவருமாக சேர்ந்து திருத்த முயல வேண்டும். சபையின் கட்டுப்பாடு தவறியவனை திருத்தலாம். அதிலும் தோல்வி கண்டால் ஆயக்காரனையும் பிற இனத்தானையும் போலாகட்டும் அவன். சபைக்கு புறம்பாக்கப்படுகிறான் அவன். பவுலடியார் சபைக்கு புறம்பாக்கலை ஆதரிக்கிறார் என்பது கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலிலிருந்து தெளிவாக உள்ளது. 6:15. ஆயினும் அவனது உடல் அழிவுற்றாலும் அவனது ஆன்மா ஆண்டவரின் நாளில் மீட்பு அடையும்படி எவ்வாறு செய்வோம் என்கிறார்.
ஒருவனை எப்படியாவது திருத்தவே பவுலடியார் முயல்கிறார். நம் பெருமானின் கண்ணோட்டத்தில் ஆயக்காரர், பிற இனத்தார் முதலியோர் கண்டனத்துக்கு உள்ளாக காணும். மாறாக அவர் ஆயக்காரருக்கும் பாவியர்க்கும் நண்பர் என்று பேர் வாங்கினவர். பிறரை திருத்த முற்படும் பொழுது அவரது நலனே நமது குறிக்கோள் ஆகிறதா? சபையின் ஆற்றல். அதிகாரம் என்பது தலைவருக்கே உரியது என்ற எண்ணத்தில் வளர்ந்து விட்டவர்கள் நாம். ஆதி திரு அவையில் பேதுருவுக்கு தரப்பட்ட அதிகாரம் சபையோருக்கும் இருந்ததை இன்றைய நற்செய்தி வாக்கு நமக்கு உணர்த்துகிறது. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். மத்தேயு 16:19 என்று பேதுருவுக்கு சொல்லப்பட்ட திருமொழிகளையே சபைக்கும் சொல்வதாக காண்கிறோம். சபையோரின் ஒருமைப்பாடு, சமத்துவம் ஆகிய உயரிய பண்புகளை இங்கே காணலாம். இன்று சமத்துவத்திற்கு குரல் கொடுப்போரை காண்கிறோம், ஒருமைப்பாட்டிற்கு தோள் கொடுப்போரை காண்கிறோம். ஏன்? தல திருச்சபையில் மட்டுமன்றி இயேசுவின் பெயரால் கூடியிருக்கும் சிறு கூட்டத்தில் கூட அவரது பிரசன்னமும் ஆற்றலும் உண்டு என்பதை காண்கிறோம். ஏன்? இச்சின்ன சிறியவரில் ஒருவனை ஏற்றுக்கொள்பவன் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று அல்லவா கூறியுள்ளார் நம் பெருமான். ஆனால் நமக்கு நம் பெருமானின் மனப்பான்மை வாய்த்து உள்ளதால் கூட்டு ஜபத்திற்கு தனி சக்தி உண்டு என்பதை நான் உணர்கின்றேன். 2-3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்கிறார் இயேசு. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை இறைவனில் வாழும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 19ஆம் வாரம் வியாழன். முதல் வாசகம் யோசுவா அலகு 3 அருள்வாக்கு 7 முதல் 10, 11, 13 முதல் 17. கடவுள் இஸ்ராயலுக்கு வாக்களித்திருந்த கானான் நாட்டிற்குள் அவர்கள் நுழைவதை மிக ஆடம்பரமாக நாடக பண்போடு எடுத்துரைப்பது இன்றைய முதல் வாசகம். இஸ்ராயல் வரலாறு நெடுகிலும் அவர்களை கடவுள் வழிநடத்தி சென்றார். எகிப்திலிருந்து விடுதலை பெற்றது அவரது அருட்செயல். இப்போது வாக்களிக்கப்பட்டிருந்த நாட்டை கைப்பற்றுவதும் அவர் செயல்தான். இந்த பெருமையை விளக்கும் வகையில் அமைவது இன்றைய வாசகம். மோசே வழியாக செயலாற்றியவர் கடவுள் இப்போது யோசுவா மூலமாக செயல் ஆற்றுகிறார். நாம் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடும் இருக்கிறோம் என்று இஸ்ராயல் எல்லார் அறியும்படி இன்று அவர்கள் முன்னிலையில் உன்னை மேன்மைப்படுத்துவோம் என்கிறார் ஆண்டவர். தமது பணியை தொடர்ந்து செய்யும் தொண்டர்களை ஆண்டவர் எவ்வாறு நடத்துகிறார் என்பதை அருங்குறி வழியாக கடவுள் உணர்த்துகிறார். உயிருள்ள கடவுள் யோசுவாவுடனும் மக்களுடனும் இருப்பதை உணர்த்துகிறார். அவன் இன்றி அணுவும் அசையாது என்பது நமது பழமொழி. என் செயல் ஆவது யாது ஒன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்கிறார் பட்டினத்தார்கள். என்பது இஸ்ராயல் வரலாறு மட்டுமன்று, எந்நாட்டு வரலாறும் அதுவேத்தான். பாராதிதனில் உள்ள செயல் எல்லா முடிவிலே பார்க்கில் நின் செயல் அல்லவா தாயுமானவர் என்று உலக வரலாற்று செயல்கள் அனைத்தையும் இறை செயல்களாக காண்பர் அருளாளர். அவ்வாறே புனிதர்களின் வரலாறும் இறைவன் செயலே. கடவுள் மீது விசுவாசம் கொள்ளும் ஒவ்வொருவரும் தம் தம் வரலாறு எல்லாம் இறைவன் அருண்செயல் என்று உணர வேண்டும். இவ்வாறு உணர்ந்தவர் உள்ளத்திலே நாம் உன்னோடும் இருக்கிறோம் என்று உணர்த்துவர் ஆண்டவர். வழிபாடு. இஸ்ராயலின் வரலாற்று நிகழ்ச்சிகள் அவை நிகழ்ந்தபோது எழுதப்பட்டவை அல்ல. வாய்மொழியாக வழங்கி வந்த பல்வேறு மரபுகளை பிற்காலத்தவர் தேவைக்கு ஏற்ப எழுதினார். அதுவும் வழிபாட்டை மையமாக கொண்டு பலவற்றை எழுதினார். இதன்படி உடன்படிக்கை பேழை முன் செல்கிறது, மக்கள் முன்னர் அற்புதம் நிகழ்கிறது. இஸ்ராயல் அனைவரும் யோர்தான்
ஆற்றை கடக்கின்றனர், கானான் நாட்டிற்குள் நுழைகின்றனர். மோசே காலத்தில் மக்கள் செங்கடலை கடந்தது போல் யோசுவா காலத்தில் மக்கள் யோர்தானை கடக்கின்றனர். இந்நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி இவை காலத்தையும் இடத்தையும் கடந்தவை என்று உணர்த்தினார். கடவுளின் பிரசன்னம் வழிநடத்த அவரது ஆற்றல் சூழ்ந்து நிற்க கடவுளை வழிபடுகின்றனர் யூத மக்கள். இதுவே வழிபாடு. நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி இத்தகைய வழிபாடு. திருப்பலியில் நம் பெருமானின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறோம், நிகழ்த்துகிறோம். அம்மரணமும் உயிர்த்து எழுகையும் என்றோ நடந்து முடிந்த நிகழ்ச்சிகள் அல்ல, அவை காலமும் இடமும் கடந்தவை. ஆதலின் திருப்பலியில் நாமும் செங்கடலை கடக்கிறோம், யோர்தானை கடக்கிறோம், சிலுவை மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறுகிறோம். பாவ பூமியை விட்டு விண்ணரசுக்குள் அடியெடுத்து வைக்கும் பாஸ்காவை பூசை. கடவுளின் பிரசன்னமும் ஆற்றலும் நம்மை சூழ்ந்திருக்க விண்ணக வாழ்வை மண்ணகத்திலே தொடர்கிறோம். இது எத்தகைய ஆற்றல் பொருந்திய வழிபாடு! இதனை அர்த்தம் அற்ற வெற்றி சடங்காக மாற்றிவிடலாமோ? 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு 18 இறை வாக்கியங்கள் 21 முதல் 19 1 முதல். பிறரை திருத்துவதில் கண்டனத்தை விட மன்னிப்பிற்கு முன்னுரிமை உண்டு என்பதை புனித பேதுரு புரிந்து கொண்டார். ஆனால் ஒருவரை ஒருவர் எவ்வளவு தூரம் மன்னிக்க வேண்டும்? இந்த வினாவிற்கு விடை தருகிறது இன்றைய நற்செய்தி. குற்றம் புரிந்தவனை எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா என்று பேதுரு கேட்பதில் உள்ள உணர்ச்சியை கவனிக்க வேண்டும். 7 முறை யாராலும் மன்னிக்க முடியாது, அது மிகவும் அதிகம் என்ற கருத்து அடங்கியிருக்கிறது. ஒருவன் சான்றோன் என்றால் 7 முறை மன்னித்தால் போதும், அதற்கு மேலும் மன்னிக்க கடமையில்லை. சாதாரண மனிதனுக்கு 7 முறை என்பதே பெரிது. 7 என்பது ஒரு பெருந்தொகை, ஆயினும் எண்ணிக்கைக்கு உட்பட்ட தொகை என்றே பொருள் கொள்வர். 6க்கு அடுத்த எண் என்பது ஆகாது. ஆனால் நம் பெருமான் 70 முறை 7 முறை என்றதன் மூலம் எண்ணிக்கையற்ற மன்னிப்பு நியாயம் என்கிறார். சாதாரண 7 முறையே பெரிது என்றால் அளவற்ற மன்னிப்பு எத்தகையது! ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். குறள் 156 என்று பொறுத்தலின் மேல் பெருமையை கூறுவார் வள்ளுவர். உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்பது நம் பெருமானின் பொன்மொழி அன்றோம். மன்னிக்க தெரியாதவன், அரசனின் அதிகாரி, பல்லாயிரம் தாளந்து கடன்பட்டவன், குடும்பம் முழுவதும் அடிமைகளானாலும் அடைக்க முடியாத அளவு கடன், அனைத்தையும் மன்னித்து விடுகிறார் அரசன். 10,000 தாளந்து என்பது மிக பெரிய ஒரு தொகை என்பதை குறிக்கும். இவ்வளவு மன்னிப்பு பெற்ற ஒருவன் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை மன்னிக்க மறுக்கிறான். ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாளைய மிக குறைந்தபட்ச கூலி. அன்றாட செலவிற்கு அடிப்படை தேவைகள் நிறைவு செய்ய கூட பற்றாது. மிக மிக வறியவனால்தான் இக்கடன் தொகையை கட்ட முடியாது. அவனும் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. கடனை அடைத்துவிட இன்னும் சிறிது காலம் பொறுத்து கொள்ளும்படி கேட்கிறான். அதற்கும் அதிகாரி இசையவில்லை. கடவுள் மனிதனை மன்னிப்பதையும் மனிதன் மனிதனை பொறுப்பதில்லை என்பதையும் படம்பிடித்து காட்டுவது இந்த உவமை. வலியோர் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. குறள் 250. கடனை அடைக்க நீண்ட காலம் தருவது, கடனை மன்னிக்க விரும்பாதது, கடனை முழு மனத்துடன் மன்னித்து விடுவது என்ற 3 நிலைகளில் நமது நிலை என்ன? நாம் மன்னித்தால்தான் மன்னிப்பை பெறுவோம் என்பதை உணர்கின்றோமா? உங்களில் ஒவ்வொருவரும் தன் சகோதரனை முழு உள்ளத்தோடு மன்னிக்காவிட்டால் என் வானக தந்தையும் இவ்வாறு உங்களுக்கு செய்வார் என்பது ஆண்டவர் கூறும் அறிவுரை. நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் ஊழியனுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வார்த்தை இறைவனில் நாளும் வாழ்ந்து வரும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 19ஆம் வாரம்
வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் யோசுவா இயல் 24 இறை வாக்கியங்கள் 1 முதல் 13 முடிய. மோசேயின் ஐந்நூல்களுக்கும் யோசுவா ஆகமத்திற்கும் சேர்த்து பொதுவான ஒரு முடிவுரையாக அமைவது யோசுவா ஆகமத்தின் 24ஆம் அதிகாரம் என்பர். அதிலிருந்து ஒரு பகுதி இன்றைய வாசகம். இஃது இஸ்ராயேலின் வரலாற்றை நினைவு கூறுகிறது. வழிபாட்டு கூட்டம். இஸ்ராயேல் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் வண்ணம் உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டனர். இவை ஒரு வழிபாடாக நடந்தன. இத்தகைய வழிபாட்டு கூட்டம் யோசுவாவின் தலைமையில் சிக்கேமில் நடந்ததாக அறிகிறோம். அந்த வழிபாட்டில் சிக்கே மக்களுடன் இணைந்து இஸ்ராயேல் கடவுளுடன் உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டனர். இதனை சிக்கேம் உடன்படிக்கை என்றே அறிஞர் கூறுகின்றனர். இந்த வழிபாட்டில் முன்னுரையாக கூடியிருப்பவர்களின் பட்டங்களும் பதவிகளும் கூறப்பட்டன. அதாவது ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பிற்கும் பதவிக்கும் ஏற்ப முறையாக இடம்பெற்றனர். அவர்களுக்கு உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள உதவும் வகையில் வரலாறு மீண்டும் நினைவு கூறப்பட்டது. உடன்படிக்கையின் உள்ளடக்கம் என்ன என்பதை எடுத்துச் சொல்லி அதை எழுத்து வடிவமாக பெற்றிருப்பது அடுத்த கட்டம். இதற்கு சாட்சியாய் மக்களையும் தெய்வங்களையும் அழைப்பர். வாழ்த்து சாபம் ஆகியவற்றின் வாய்ப்பாடுகள் ஓதப்படும் கட்டம் அடுத்தது. இவ்வாறு அமைந்த வழிபாட்டு முறையை உடன்படிக்கை முறையை சிக்கே மரபு என்பர். இத்தகைய ஒரு வழிபாட்டில் ஒரு பகுதியான இஸ்ராயேலின் வரலாற்றை இன்று நாம் தியானிக்கிறோம். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை அழைத்து வந்தோம். 3. பிறகு மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி பற்பல அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் எகிப்தியரை வதைத்தோம். 6. அமோரையர் உங்களை எதிர்த்து போரிடும்போது நாம் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தோம். 8. நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் இறைவன் எண்ணற்ற நன்மைகளை செய்துள்ளார். இஸ்ராயேல் இனத்தை தேர்ந்தெடுத்தது அவர்கள் மேல் காட்டிய தனி அன்பு. அவர்களின் தகுதியை முன்னிட்டு அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படியே நாம் ஒவ்வொருவரின் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போதும் இறைவன் நமக்கு செய்துள்ள தனி சலுகைகள் பளிச்சிடும். நம்மீது ஏன் இத்தனி அன்பு என்று வியப்படைகிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது இறைவனின் தனி கருணை அல்லவா? வரலாறு. கடவுள் காட்டிய அடையாளங்கள், செய்த அறிகுறிகள், அளித்த வெற்றிகள் முதலியவை நினைவூட்டப்படுகின்றன. நீங்கள் குடியிருப்பதற்கு நீங்கள் பயன்படுத்தாத நாட்டையும், நீங்கள் கட்டாத நகர்களையும், நீங்கள் நாடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் உங்களுக்கு தந்தோம் என்று முடிவுறுகிறது வரலாறு. ஒருவனுடைய வரலாறு அவனை பெருமைமிக்க வகையில் வாழ தூண்டும். இங்கு கடவுளுடன் செய்கிற உடன்படிக்கையின் அடிப்படையாகவும் அதை கடைபிடித்து வாழ வேண்டிய கடமையை உணர்த்தும் வண்ணமும் வரலாற்றை இஸ்ராயேல் நினைவு கூர்ந்தனர். நமது திருப்பலி, திரிகால ஜெபம், ஜெபமாலை ஆகியவை நமக்கு நமது மீட்பின் வரலாற்றை நினைவூட்டுபவை. மீட்படைந்தோர் நாம் என்பதை உணர்ந்து மீட்படைந்தோருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ தூண்டும் வண்ணம் இவை நமது வழிபாட்டிலும் ஜெபத்திலும் இடம்பெறுகின்றன. ஆனால் இவற்றின் உட்பொருளை உணர்ந்து வாழ்க்கையை வளமாக்கி கொள்வோர் எவ்வளவு பேர்? 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 19 இறை வாக்கியங்கள் 3 முதல் 12 முடிய. உறவுகளுள் தலை சிறந்தது திருமண உறவு. அதன் மேன்மையை கடவுள் ஆதியிலேயே மனிதனுக்கு உணர்த்தியுள்ளார். ஆயினும் அதனை உணர்ந்து கொள்வார் மிக சிலரே என்பதை மனமுறிவு பற்றிய போதனையால் நம் பெருமான் உணர்த்துவது இன்றைய வாசகம். திருமணம் நிலையானது. அன்பே இல்லறத்தின் அடிப்படை அறம். அன்பு அன்றி வேறு ஓர் அறம் இல்லை. இல்லறத்திற்கு
அதனால் கணவன் மனைவி ஆகியோர் இருவர் அல்லர் ஒருவர். நாம் சாதாரணமாக சொல்வது போல கணவனும் மனைவியும் ஓர் உயிரும் ஈருடலும் அல்லர், ஓர் உடலும் ஓர் உயிரும் ஆவர் என்பதே கடவுள் வகுத்த திட்டம். இதனையே நம் பெருமான் வலியுறுத்துவார். ஏன் இத்தகைய உறவு? கடவுள் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் நம் பெருமான் தலைமையில் ஒன்றுபடுத்த ஒரு திட்டம் வகுத்தார். அந்த ஒற்றுமை எத்தகையது எனின், தந்தை மைந்தனுள்ளும் மைந்தன் தந்தையுள்ளும் ஒன்றாய் இருப்பது போல திருச்சபை கடவுளுள்ளும் கடவுள் திருச்சபையுள்ளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அது மட்டுமன்று, கடவுள் உலகினுள்ளும் உலகம் கடவுளினுள்ளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இதனை நினைவுபடுத்தும் அடிப்படை திருமண உறவு. ஆதலின் ஆங்கே மனமுறிவிற்கு இடமில்லை. ஆனால் மோசே மனமுறிவு சட்டம் ஆக்கியுள்ளாரு. கடவுளின் திட்டத்திற்கு எதிரானதா மோசேயின் சட்டம்? இல்லை. விபச்சாரத்திற்கு மனைவியை கணவன் விலக்கிவிடலாம் என்றால் அன்பு பின்னணிக்கு தள்ளப்பட்டு விடுவது, காமம் முன்னணிக்கு வந்துவிட்டது. அன்பு முறிந்த நிலையில் திருமணம் முறிந்து விட்டது. பின்பு மனமுறிவு என்ற சடங்கு வெற்றி சடங்கே அன்றி வேறு அன்று. திருமணம் பற்றி கடவுளின் திட்டமும் மனிதனின் நடத்தையும் எவ்வளவு வேறுபடுகிறது. அன்பரம். அன்பே திருமணத்தின் ஆணிவேர், அன்பே திருமணத்தின் பழம். முதலும் நடுவும் முடிவும் அன்பேத்தான். திருமணத்தில் அன்பின் பல முகங்கள் வெளிப்பட வேண்டும். மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, சாந்தம், தன்னடக்கம் ஆகிய அன்பின் பன்முகங்களும் திருமணத்தில் ஒளிர வேண்டும். ஏனெனில் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்பது திருக்குறள் 72. அன்பிற்கு முதன்மை தரும் திருமணம் என்றும் இனிமை கூட்டுவது. அன்பை பின்னணிக்கு தள்ளிவிடும்போது மனமுறிவுகளும் மறுமணங்களும் மனநிறைவு தருவதில்லை. இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண் நிறை நீர் கொண்டனர். குறள் 1315. இம்மையில் பிரிவோம் என்று கணவன் அன்பு மொழி கூற, மறுமையில் பிரிந்து விடுவோமா என்று எண்ணி மனைவி கண் கலங்கினார். அன்பின் ஆழம் எத்தகையது என்றால் மனமுறிவிற்கு இடம் ஏது? இத்தகைய அன்பு நிறை திருமணங்களே தலையாய் இல்லற இறையரசு பணி. அன்பிற்கு முதன்மை தரும் திருமணமே கிறிஸ்துவ திருமணம். மற்றெல்லாம் வெறும் சமூக சடங்குகளே. கணவனை பிரிந்து தவிக்கும் மனைவியிடம் பொறுத்துக்கொள் என்று தேற்றுகின்றனர். பொறுக்க சக்தி இல்லை. துன்பம் பெருகிய நெஞ்சினாய் மலையிலிருந்து விழும் அருவியின் நுரை மெல்ல மெல்ல சிதைந்து அழிவது போல தானும் அழிய முடியுமே தவிர பொறுக்க முடியாது என்கிறார் மனைவி. இத்தகைய அன்புடைமை திருமணத்தின் ஆணிவேர் என்றால் முழுமையான பிரிவை மனமுறிவை எப்படி ஏற்க முடியும்? அன்பிற்கு பதிலாக செல்வ வளமும் வாழ்க்கை வசதிகளும் முதன்மை பெற்றால் மனமுறிவிற்கு இடம் உண்டு. அன்பு முதன்மை பெற்றால் அதற்கு இடமில்லை. கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பார்கள். ஆண்டவர் நம்மை இந்நாளில் நிறைவாக திருப்பலி மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். வார்த்தை இறைவனில் வாழும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 19ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் யோசுவா இயல் 24, இறை வாக்கியங்கள் 14 முதல் 29 முடிய. யோசுவா ஆகமத்தின் முடிவுரையாக அமைவது 24ஆம் அதிகாரம். இது சிக்கேம் உடன்படிக்கை என்றும் அழைக்கப்படும். அதன் ஒரு பகுதி இன்றைய வாசகமாக நமக்கு அமைந்துள்ளது. கடவுளை தொழுக. வாக்கு மனம் அணுகாத பூரண பொருள் கடவுள். சீரிட்ட உலக அன்னை வடிவான தந்தை கடவுள். அனைத்திலும் வல்லவன், அனைத்திலும் உள்ளவன், குணக்கடல்
பெருக்கவன் நினைப்பவன் என்று புகழப்பெறுபவன் கடவுள். அவனை தொழுது எழுதுவது மனிதனுக்கு அழகு. ஆனால் பொல்லாத பொய்மொழியும் அல்லாத நன்மைகள் பொருந்து குணம் ஏதும் அறியா மாக்கள் மெய்யங்கடவுளை மறந்தனர். இஸ்ராயேல் இதற்கு விதிவிலக்கு அல்லர். ஆதலின் வழிபாடுகள் நடத்தி தமது பற்றுறுதியை வெளிப்படுத்தும்படி அடிக்கடி இவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருந்தது. சிக்கேம் உடன்படிக்கை என்று அழைக்கப்படும் இவ்வழிபாட்டு கூட்டத்தில் யானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே தொழுது வருவோம் என்று யோசுவா முன்மொழிகிறார். மக்களும் தொடர்ந்து வழிமொழிகின்றனர். உண்மையுடனும் முழு இதயத்துடனும் கடவுளை வழிபட வேண்டும் என்று யோசுவா வலியுறுத்துகிறார். அதற்கேற்ப பணிவோம், தொழுவோம், வழிபடுவோம் என்று ஒரே பொருள் உடைய பல சொற்கள் முரசு அறைவது போல அடுக்கடுக்காக எடுத்த எடுப்பிலேயே இன்றைய வாசகத்தில் 7 முறை அமைந்து உள்ளன. யோசுவா மக்களை நோக்கி, ஆகையால் நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையுடனும் முழு இதயத்துடனும் அவருக்கு பணிபுரிந்து உங்கள் முன்னோர் தொழுது வந்த தேவர்களை அகற்றி விடுங்கள் என்றார். இஸ்ராயேல் மக்கள் 2 தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்கள் முன்னோர் தொழுது வந்த தேவர்களையே வழிபடுவதாயின் மெசொப்பொத்தாமியாவில் உங்கள் முன்னோர் தொழுது வந்த தேவர்களை வழிபடுவதா, அமோரியர் நாட்டு தேவர்களை வழிபடுவதா என்பதில் எது உங்களுக்கு விருப்பமோ அதை இன்றே தீர்மானித்து விடுங்கள் என்றார். 15. அதற்கு மறுமொழியாக, நாங்கள் ஆண்டவரை விட்டு விலக்கி அந்நிய தேவர்களை தொழுவது எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றனர். 16. திருமுழுக்கின் வழியாக நாமும் சாத்தானையும் அதன் ஆரவாரங்களையும் உதறி தள்ளிவிட்டோம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை ஆண்டுதோறும் புதுப்பிக்கின்றோம். அதன்படி வாழ்கின்றோமா? உண்மையில் சாத்தானையும் அதன் வெற்றி ஆட்டங்களையும் தவறான பழக்கங்களையும் விட்டு விட்டோமா? ஏன்? எவ்வகை வழிபாடு? கடவுள் தூயவர், வல்லவர், தனி உரிமை பாராட்டுபவர், உள்ளம் அறிபவர், ஆதலின் வழிபாட்டுக்கு உரியவர். கடவுள் மீட்பர், அற்புதர், பாதுகாவல், வெற்றி வழங்குவர், ஆதலின் அவர் தொழுகைக்கு உரியவர். கடவுள் ஈடு இணையற்றவர், ஆதலின் தனியொரு மனத்துடன் வழிபடத்தக்கவர். தன்னிலேயே தன்னேரில்லாதவர், இஸ்ராயேல் வரலாற்றின் முன் நின்று கை கொடுத்தவர், ஆதலின் உண்மையோடும் முழு இதயத்தோடும் வழிபடத்தக்கவர். மக்கள் இவர்கள் பால் உள்ளத்தை திருப்ப வேண்டும். அதன் வெளிப்பாடாக கடவுளின் கட்டளைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஆதலின் மனத்திருப்பம், ஒருபாட்டில் நிலைப்பு, செந்நெறி ஒழுகல் ஆகிய அனைத்தும் வழிபாட்டு பண்புகள் ஆகின்றன. 2ஆம் வாசகம் நற்செய்தி இயல் 19 இறைவாக்கியங்கள் 13 முதல் 15 முடிய. நம் பெருமான் குழந்தைகளை மேன்மைப்படுத்துகின்றார். விண்ணரசுக்கு வழிகாட்டிகள் குழந்தைகள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு நவில்கிறது. குழந்தையின் மேன்மை. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது நமது பழமொழி. நம் பெருமான் குழந்தையையும் தம் தந்தையையும் கொண்டாடுபவராக நற்செய்தி நூல்கள் நெடுகிலும் காணப்படுகின்றன. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். மார்க்கு 10:14. நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:3. முதலில் பிள்ளைகள் வயிறார உண்டட்டும். மார்க் 7:27. என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள். லூக்கா 11:7 என்றெல்லாம் குழந்தைகளை சிறப்பிக்கின்றார். நம் பெருமான் தமது போதனை காலத்திலும் பாடுகளின் போதும் குழந்தைகள் அருகே இருப்பதை காணலாம். அருகில் இருந்த ஒரு குழந்தையை அழைத்து நடுவு நிறுத்தி தம் தொண்டர்களுக்கு போதிக்கின்றார். குழந்தைகளுக்காக அழுங்கள் என்று எருசலேம் மகளிருக்கு அறிவுரை பகர்கின்றார். சிறுவர்களுக்கு இடரலாய் இருப்பது பெருங்கேடு என்று எச்சரிக்கின்றார். நாம் நம் குழந்தைகளின் வளர்ச்சியிலும் மேன்மையிலும் பெரும் கவனம் செலுத்துகிறோமா? அவரின் சிறப்பை உணர்கின்றோமா? குழந்தை தன்மை. தந்தையிடம்
தான் என்ற செருக்கு இல்லை, தாட்சி உண்டு. நீங்கள் குழந்தைகள் போல மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்பது இதனால்தான். கடவுளை தந்தையாக பாவித்து என்று குழந்தைக்காக இருப்பதே விண்ணகத்தை அடைய வழி. ஆனால் தான் தனது என்ற மயக்கத்தினால் செருக்கி இருப்போர் விண்ணக தந்தையின் முதன்மையையும் முழுமையையும் அறியார். குழந்தையை கள்ளங்காப்படற்றது, அதனால் கடவுளை காணும் தன்மையது. இதோ உண்மையான இஸ்ராயலன், இவன் கபடப்பற்றவன் என்று கூறிவிட்டு வானம் திறப்பதையும் கடவுளுடைய தூதர்கள் மானிடம் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 1:5 என்று நம் பெருமான் இயம்புகின்றார். குழந்தை இயல்பாக எல்லாவற்றையும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். ஏற்ற தாழ்வு பார்ப்பதில்லை. சண்டை சச்சரவுகளை உடனடியாக மறந்துவிடும். இவை அனைத்திலும் குழந்தை கடவுளைப் போல் உள்ளத்தால் விண்ணரசுக்கு அது இயல்பாகவே சொந்தம் எனலாம். விண்ணரசை நாடுவோரிடம் காணப்பட வேண்டிய பண்புகளை ஒட்டுமொத்தமாக கொண்டு இலங்குகிற குழந்தையை விண்ணரசு வழிகாட்டியாக நம் பெருமான் நமக்கு காட்டியதில் வியப்பில்லை. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள். விண்ணரசுக்கு உரிய குழந்தைகள் நம் பெருமானிடம் வருவது முறையானது. என்றைக்கும் விண்ணக தந்தையின் முன் குழந்தையாகவே இருக்கும் அவரிடம் குழந்தைகள் வருவது நியாயமானது. தம் பொருள் என்ப தம் மக்கள் என்று உரைக்கிறது திருக்குறள். நம் பெருமானின் செல்வமும் குழந்தைகளை நம் பெருமானிடம் வர எப்படி முறையானது? ஞானமுள்ள மகன் தந்தையின் போதகத்தை கை கொண்டு நடக்கிறான் என்று நீதிமொழி ஆகமம் மொழியும். வாழ்வின் வழியாகிய நம் பெருமானின் உயிரூட்டும் திருவாய் மொழிகளை இளமையிலேயே அறியும் வண்ணம் குழந்தைகள் அவரிடம் வர வேண்டும். 5 வளையாது 50 வளையாது. ஆதலின் நம் பெருமானை அடைந்து அவராக மறுபுருவம் அடையும் வண்ணம் குழந்தைகள் அவரிடம் வர வேண்டும். தடுக்கக்கூடாது, மாறாக அவரிடம் இட்டுச் செல்ல வேண்டும். நம் குழந்தைகள் தாய்ப்பாலோடு இறைஞானத்தை சேர்த்து உண்ணும் வகையில் இளமையிலேயே அவரிடம் வருகின்றனரா? குழந்தைகள் என்னிடம் வருவதை தடுக்க வேண்டாம். ஏனெனில் விண்ணரசு இத்தகையோரை. இதற்காக இறைவரம் வேண்டுவோம். இத்திருப்பலியில் ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.